எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நமக்காக கட்டளையிடுகிற தேவன். இந்த மாதம் கர்த்தர் அதை தான் வார்த்தையாய் கொடுத்தார். சங்கீதம் 91:11 உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கடந்த மாத இறுதியிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆமென் சிந்தையில கொண்டு வந்து ஆழமா பதிச்சிட்டார். அவர் கட்டளையிட்டா காரியம் நடக்கும். ஆமென். கடந்த 3 நாட்கள் இன்றோடு சேர்த்து ஆமென் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் தியானிக்க வைத்தார். முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு பேசின வார்த்தை, என் நாமத்தினாலே உனக்கு இஷ்டமானதை நீ எழுது. ஆமென். இது என்னுடைய கட்டளையாய் பிறப்பிக்கப்படும். நேற்று கர்த்தர் என்ன கட்டளையிட்டார்? அவளை யாருமே இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் கட்டளை இடும்போது ஆமென் அதுக்கு பின்னாக நமக்கு அதுல மேன்மையும் மகிமையும் இருக்கிறது. எஸ்தரின் நாட்களில் அந்த ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு யூதருக்கு அது மகிழ்ச்சியாய் மாறினது. ஆமென். ரூத்துக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது எந்த இடத்துல அவள் பொறுக்கி கொண்டிருந்தாளோ அந்த இடம் அவளுக்கு சுதந்திரமாய் சொந்தமாய் மாறினது தேவ சமூகத்தில் அவருடைய கட்டளைக்காக. அதனாலதான் ராஜாவின் முக தரிசனத்துக்காக பிரஜைகள் காத்திருப்பார்களாம், ஜனங்கள் காத்திருப்பார்களாம். அவர் நம்மளை பார்த்துட மாட்டாரா? ஆமென். அந்த முக தரிசனத்துக்காக. ஏன்னா அவர் நம்மளை பார்க்கிறாருனாலே அடுத்து நமக்கு ஏதோ ஒன்று செய்ய போறார், சொல்ல போறாருன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தை, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஆமென். சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை ஒரு மாதம் முழுவதும் நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதல் என்ற வார்த்தைக்கு ரெஸ்ட் என்ற வார்த்தையும் பொருந்தும். இன்னொரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு, செட்டில் டவுன். அவங்கள செட்டில் பண்ண போறேன். நான் அதை அந்த வார்த்தையை இந்த வார்த்தையை நேற்று மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் அதை திரும்பவும் நினைவில் கொண்டு வந்தபடினாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அந்த இளைப்பாறுதல் இல்லைன்னா நம்மளால நிறைவாகவும் இருக்க முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. இளைப்பாறுதல் என்றால் அந்த ஒரு சமாதானம், தொந்தரவு இல்லாம சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இது தேவன் கட்டளையிட்டால் மாத்திரமே நமக்கு கிடைக்கும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, 3 மாடி வீடு இருந்தாலும் நல்ல ஏசி அழகான பஞ்சு மெத்த இருந்தாலும் தூக்கம் வரலன்னா இதனால என்ன யூஸ்? ரியல் பிளெஸிங் என்பது எனக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல, அது எனக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. குடிசை வீட்டில் இருந்தாலும் கிழிஞ்ச பாயா இருந்தாலும் படுத்து ஒருவனுக்கு நிம்மதியா தூங்க முடியும்னா அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சில வீட்டில் 5 வேளை ஆகாரம் இருக்கும், எல்லா வீட்லையும் அப்படி இருப்பதாக. ஆனால் 5 வேளை ஆகாரம் இருந்தோம் என்னால் ஒரு வேளை கூட நிம்மதியாக சாப்பிட முடியலை. எனக்கு பசி இல்லை. மனதில் வேதனை ஜாஸ்தி ஆகிட்டுனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பசிக்கலை. சிலர் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு வேதனை வந்துட்டுனா இருக்கிறது அவ்வளோத்தையும் அப்படியும் சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் நிறைய சாப்பாடு இறங்காது. அப்படியே பிளேட்டில் இப்படியே வச்சுட்டு அப்படியே உருட்டி இன்னொரு 10 நிமிஷம் விட்டு அவங்க எத்தனை அதில் அரிசி இருக்குன்னு எண்ணி தந்துடுவாங்க. இப்படி ஏன்னா இறங்காது. இது பிளெஸிங்கா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஆகாரம் இருந்தாலும் அது சாப்பிட்ட ஒரு நிறைவுப்பா. ஆமென், ஆமென். கர்த்தர் கட்டளையிடும் போது தாங்க அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த 3 நாட்கள் வார்த்தைகளையும் பிடித்துக் கொள்ளுங்கள். எஸ்தருக்கு இப்படி ஒரு ஆஃபர் கிடைக்க ரீசன் ஒண்ணே தான்.
அவ ராஜாவுக்கு ரொம்ப நெருங்கி போயிட்டா. இப்போ நெருங்குறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ரூத்துக்கான கட்டளை பிறப்பிக்க காரணம், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து வயலில் வந்து நின்றுட்டா. அவளுக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ரேமாவாக, ஆண்டவரே அப்போ இந்த ஓயாத பிரச்சனை, இந்த ஓயாத போராட்டம், இதில் ஒரு சொல்யூஷன், இதில் அப்பாடா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு, அதுதான் இளைப்பாறுதல். அவன் இந்த காரியம் எப்படி முடியுமோன்னு நினைச்சோம், நமக்கு ஃபேவரா முடிஞ்சிட்டு, அதுதான் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கான கேஸ் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குங்க, ரொம்ப நாள். அந்த நம்ம பக்கம் நியாயம் எல்லாம் நம்ம பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காரியம் ரொம்ப நடந்துட்டு அவன் நின்று, அது நமக்கானது, நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது. கேஸ் முடியும் போது ரிசல்ட் அவங்க பக்கம் வந்துட்டுனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட்டு, உண்மைதான். ஆனால் அதில் நமக்கு நிம்மதியெல்லாம் போச்சு. இளைப்பாறுதல் என்பது என்ன தெரியுமா? நீதியாய் நியாயமாய் கர்த்தர் அந்த இடத்துல உத்தரவு அருளுவது. நமக்குரியது அல்லாததுலாம் ஆண்டவர் வந்து நீதி செய்ய மாட்டார். ஆண்டவரை வந்து தப்பான காரியத்துக்கு கூப்பிடவே கூடாது, கொட்டிடுவார். யாக்கோபு காலை பிடிச்சி ஆண்டவரே 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 நான் காலை பிடிச்சி, ஏசாவை நான் வெறுத்தேன், உண்மைதான். ஆனா ஏசா விஷயத்துல நீ தான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற. ஆண்டவர் அப்ப என்ன மாத்துங்க. ஆண்டவர் ஏசாவார அவனை மாத்திட்டீங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள மாத்திட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் அடுத்தவங்கள மாத்துறதுக்கு. ஆமாம். சில ஜெபம், ஆண்டவர் இந்த நபரை நான் இனி பார்க்கவே, அதுன்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன மாற்றுங்க. ஆண்டவரே இந்த விஷயத்துல என் பக்கம் தப்புன்னா என்ன மாற்றுங்க. என் பக்கம் நீதி இருக்குன்னா என் கூட நின்றுங்கப்பா, என் கூட நின்றுங்க. ஆண்டவர், நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியத்தினால தூக்கம் வரல, நிம்மதி இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. நேற்று காலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமென். எனக்கு நேற்று காலில் போராட்டம், நேற்று இதை பேசணுமா இன்னைக்கு இதை பேசணுமா? ஏன்னா நேற்று ஆல்ரெடி ஒரு வேர்டு முந்தா நேற்று நைட்டு கொடுத்தான். ஆண்டவரே இந்த வார்த்தை, சரி ரைட்டு நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு. ஆமென். ஒருவேளை சிலருக்காக ஆமென் நான் பேசும்போது என் உள்ள விரும்பும்போது ஆண்டவர் எல்லாரும் இதை சுதந்திரிக்கணும். ஆனால் ஆண்டவர் சிலருக்காக பர்சனலாக பேசுவார்ல, அது அவருடைய நீதி, அவரை நம்மோடு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இடைபடுவாராக, கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவர் இந்த காரியத்தில் நீங்க ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டா என்னால் நிம்மதியா இருக்க முடியும். அப்படி என்ன காரியம் உங்க மனசுல இருக்குதோ, ஆமென், அதை நீங்க தேவ சமூகத்துல வச்சுட்டு நீங்க இந்த வார்த்தையை நல்லா கேட்கும்படிக்கு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் ஒன்றுமில்லை, என் தேவனால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன விஷயம் உங்கள இந்த காரியத்தினால என் நிம்மதியே போச்சு, இந்த காரியத்தினால எனக்கு சமாதானமே இல்லை, இந்த காரியத்தினால எனக்கு தூக்கம் இல்லை, இது ரொம்ப நாளா தொடர்ந்துட்டு இருக்குது, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை ஒரு 30 செகண்ட்ஸ் உங்க டைரியில் கடகடா எழுதிருங்க. ஆமென். டைரி வச்சிருக்கவங்க எழுதுங்க, அடுத்த டைரியில் எழுதிடாதீங்க. ஹல்லேலூயா. நீ எழுது, எழுதிட்டு இதுல இன்னைக்கு கர்த்தர் எழுதிட்டு, ஆமென், அதுக்கு கீழே எரேமியா 31:2 எழுதிருங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் வார்த்தையில், நான் ஒரு கோரஸ் பாடுறேன், அதுக்குள்ள நீங்க எழுதிருங்க. அவர் செயல்களில் வல்லமை. எழுதுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல நீதி நம்ம பக்கம் இருக்கான்னு யோசித்து எழுதுங்க. ஆமென்.
ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு செய்பவர் சர்வ வல்ல. எழுதாதவங்க பாடலாம். ஆமென். சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு, ஓ சர்வ வல்ல தேவனாயுடன் இருப்பவர். அவர் வார்த்தையில், அவர் வார்த்தையில், அவர் செயல்களில் வல்லமை. சிலர் நினைக்கிறாங்க, எங்களை ஏன் எழுத சொன்னீங்க, எங்க லிஸ்ட் முடியாது. ஹல்லேலூயா. எரேமியா 30, நான் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு சமாதானம் இல்லை, ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, காயம் கொடியதா இருக்கிறது, விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, சாட்டியான்னு கேட்க கூட யாரும் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றாரு, ஆமே நான் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஹல்லேலூயா. இந்த எரேமியா 31 நீங்க வீட்டில் போய் நல்லா மெடிடேட் பண்ணுங்க. கட்டளையிட போகிறேன்னு சொல்லிட்டு கீழே நிறைய பேசுவார் ஆண்டவர், நிறைய பேசுவார், நிறைய. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் தேவன் அந்த கட்டளைக்கு பிறகு நாம சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க நான் வருஷ ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நாலாவது ஒன்று நான் மறுபடியும் கட்டு வைப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். 5வது வசனம், அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென். அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா 8வது வசனம், நான் உங்களை வர பண்ணுவேன். 9வது வசனம், நான் அவர்களை நடத்துவேன். ஆமென். 10வது வசனம், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக காப்பேன். 11வது வசனம், ஆமென், யாக்கோபை அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிப்பேன். 11, 12, 13, 14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். 13 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். 17வது வசனம், ஆமென். 16, நீ கண்ணீர் அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். உன் கிரியைக்கு, கிரியைக்கு பலன். இவ்வளவு நாள் அழுததுக்கான பலன். ஆண்டவர் இன்னும் அழணும் ஆண்டவரே, இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்ற கேள்வி. தேவன் ஒரு இளைப்பாறுதலை, எந்த விஷயத்துல தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறாரோ அந்த காரியத்தில் இவைகள் எல்லாம் வந்து நமக்கு கைகூடி வரும். காரணம், நாம் அவரை தெரிந்தெடுக்கவில்லை, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம் இதுதான். எனக்கு அந்த இளைப்பாறு, இந்த காரியத்தில் என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை தலை தூக்கி கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த காரியத்து நிமித்தம் எனக்கு தூக்கம் இல்லை, இந்த காரியத்து நிமித்தம் என்னால் நிம்மதியா இருக்க முடியல, இந்த காரியத்து நிமித்தம் என்னால் பைபிள் எடுத்து கூட வாசிக்க முடியல ஆண்டவரே, இந்த காரியத்து நிமித்தம் என்னால் விடுதலையை ஊழியம் செய்ய முடியல. எனக்கு இந்த இடத்துல நீர் ஒரு இளைப்பாறு கட்டளையிடும் போது என்னால் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம், தப்பி எஸ்கேப் ஆன அந்த ஒரு மீதியான ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. நான் இதை டச் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். பல நேரத்தில் தேவன் கொண்டு போகிற வனாந்திரத்தை வனாந்திரமா பார்க்க கூடாது. நேற்று ஆவியானவர் இதுதான் எனக்கு காண்பித்து பேசி கொண்டிருந்தார். நானா என் வாழ்க்கையில் ஒன்று தெரிந்தெடுத்து எனக்கு ஒரு வனாந்திரம் வருது தெரியுமா, அது வனாந்திரம், அதில் மாற்றவே கிடையாது. ஆனால் என்ன எகிப்திலிருந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து
தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி கிரயமாக கொடுத்து என்னை மீட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஒரு டிராப் தண்ணி கூட பட விடாம, ஆமென், சத்துருவின் நிழல கூட தொட விடாம என்னை இவ்வளவு கேர் பண்ணி, ஆமென், இப்படி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி என்னை கண்மணி போல காத்து என்ன இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் கொண்டு வந்து நடத்துறாருன்னா இது எனக்கு வனாந்திரம் கிடையாது. தேவன் அனுமதிக்கிற வனாந்திரத்தை தண்டனையாய் பார்க்காதே. அது தண்டனை என்றால் அந்த வனாந்திரத்தில் அவர் இருந்திருக்க மாட்டாரு. அவருக்கு வாசஸ்தலம் இல்லாமலா மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் 40 அவர் அந்த வனாந்திரத்தில் இருக்கிறார். அது வனாந்திரம் அல்ல. மற்றவங்க பார்வையில் இவங்க வனாந்திரத்தில் இருக்கலாம்னு சொல்லலாம். ஆமென். மோசேயை குறித்து ஒரு வார்த்தை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். ஆமென். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் வாசியுங்கள். 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும், அடுத்த வார்த்தை கவனிங்க, நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவன். வனாந்திரத்தில் ஏதுங்க சர்ச்சு? வனாந்திரத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்கு பில்டிங் கிடையாது, ஆனா மேல மட்டும் கவர் பண்ணிருந்துச்சு. அதான் மேகஸ்தம்பம். ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்தின் தாக்கத்தில் மடிந்தவர்கள் எல்லாம் யாருன்னா இந்த பிரசனத்தை விட்டு வெளியேறினவங்க. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு. இந்த சர்ச்ங்கிறது தேவ சமூகம். அதுக்குள்ள இருந்தவன் மோசே. அதுக்குள்ள இருந்ததுனால அந்த 38 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொண்டே இருந்தான், வார்த்தையை பெற்றுக்கொண்டிருந்தான், ரேமாவை பெற்றுக்கொண்டே இருந்தான். இந்த வெளியே போனாங்க தெரியுமா, வனாந்திர தாக்கத்தில் விழுந்துட்டாங்க. நான் எங்க இருக்கிறேன் என்றல்ல, நான் இருக்கிற சூழ்நிலை வனாந்தரமா இருக்கலாம், ஏன் 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்கினியா இருக்கலாம். எனக்கு கிடைச்ச இரக்கம் என்ன தெரியுமா, நான் இருக்கிற இடத்துல எனக்காக அவருடைய பிரசன்னத்தை அனுமதித்திருக்கிறார். நீங்க இருக்கிறது குடிசை வீடா இருக்கலாம், நீங்கள் இருக்கிறது ஒரு உங்களை யாருக்குமே தெரியாத இடமா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம். ஆனா அதுல நீ எங்க இருக்கிற? அதுல நாம எங்க இருக்கிறோம்? எனக்கான ரேமா கிடைக்காத இடம், அந்த தாக்க எனக்கான ரேமா எங்க கிடைக்கலையோ அந்த சூழ்நிலை என்னை வீழ்த்துவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் 7 மடங்கு அக்கினி ஆனாலும் எனக்கான ரேமா நான் இருக்கிற இடத்துல இருந்து கிடைக்குமானால் எந்த பாதையும் என்னால தாண்ட முடியும், எந்த சூழ்நிலையும் என்னால மேற்கொள்ள முடியும். எல்லாரும் வனாந்திரத்தில் இருந்தாங்க. பைபிள் சொல்லுது, மோசே இருந்த இடத்துல மேகம் இருந்துச்சு. மோசே மலையில போனா மேகம், பாளையத்திலிருந்து கூடாரத்தை பெயர்த்து வெளியே கொண்டு போய் அங்க போட்டா அங்க மேகம் வந்து இறங்கிச்சு. ஏன்னா மோசையுடைய ஜெபம் என்ன, ஆண்டவர் நீங்க என் கூட வரலனா எனக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், கானான் இருக்கட்டும், ஏலிம் இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், நீங்க என் கூட வரலனா நான் இங்க இருந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன். அதனாலதான் பிரியமானவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், இந்த சாட்சியில நம்ம போன வருஷம் சொன்ன அந்த வார்த்தையை அந்த சகோதரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஆமென், ஆமென், அந்த வார்த்தையை நான் ஒரு விஷயம் கூட சொல்றேன். கானான் நமக்கு இல்லாமல் இருந்திருந்தா சிவந்த சமுத்திரம் நம்முடைய கடைசியா இருந்திருக்கும். இப்படி ஒரு காற்றை அனுப்பி இப்படி ஒரு வழியை திறந்து என்னை நடத்துறது வனாந்திரத்தில் அழிக்கவா? இல்லப்பா, உனக்கு இனி ஃபியூச்சர் இல்லைன்னா, ஹோப் இல்லைன்னு சொல்லும் போது டாக்டர்ஸ் 100% ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்கா ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, இனி ஹோப்
இல்லைன்னா அடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்க யோசிப்போம். ஆமென். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு கூட்டத்தை நடத்துறாருன்னா there is hope. நிச்சயமாய் முடிவு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததும், என்னை சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினதும், எனக்காய் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்கும்படியாக என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம். ராபா காபா தானாரா. ஹல்லேலூயா. முடிவு எழுதப்பட வேண்டிய இடங்கள் பல இருந்துச்சு வாழ்க்கையில. மோசேயின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் பிறக்கு முன்னாடியே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆமே. முதல்ல வயிற்றுல வச்சே கொன்னுறணும். அதையும் தாண்டி ஆமே. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை பேசப்பட்டாலும் இப்பொழுது தேவைப்படுகிறதுனால சொல்றேன். யாத்திராகமம் 1 கடைசி வாசியுங்கள். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பார்வோனுடைய கட்டளை யாருக்கா மீற முடியுமா? இப்படி ஒரு கட்டளை பிறந்துச்சுன்னா நல்ல கவனிங்க. எந்த இஸ்ரவேலருங்க மேரேஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? கல்யாணமா வேண்டாம்ப்பா, ரிஸ்க். சரி, அப்படியே மேரேஜ் பண்ணாலும் யாராவது குழந்தைய பெற்றுப்பாங்களா? கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைய எங்க தூக்கி போடணும்? நைல் நதியில. யாராவது செய்வாங்களா? எத்தனை திருமணங்கள் தடைபட்டிருக்கும். திருமணமானாலும் எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையை தொடராம இருந்திருப்பாங்க இந்த ஒரு கட்டளையினால. ஹல்லேலூயா. இந்த உலகமே சேர்ந்து நின்று கட்டளை போட்டாலும் அவர் செய்ய நினைத்தது 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை. ஆமென். ஆமென். மற்ற மொழிபெயர்ப்பில் இருக்கும், அவன் புறப்பட்டு போனானா. புறப்பட்டு போய் லேவி குடும்பத்தில் ஒருத்தியை கைப்பிடிக்கிறானா. எதுக்கப்புறம்? கட்டளை போடப்பட்ட பிறகு. ஆமென். ஹல்லேலூயா. என்னை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, ரிஸ்குப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் நம்ம மேல இருக்கிற தேவ திட்டம் என்பது நம்மளை இருக்க விடாது. ஆமென். இது ரிஸ்க்னு தெரிஞ்சும் சில காரியத்தை நம்மளை செய்ய வைக்கும். கட்டளை போடப்பட்ட பிறகு லேவி குடும்பத்தாரில் ஒருவன் புறப்படுகிறான். ஏன்னா மோசே வரணும், அது தேவ சித்தம். மோசே உனக்கு ஒரு ஆரம்பம் வருவதற்கு முன்னமே முடிவை எழுத பார்த்தான் பிசாசு. மோசே என்ற ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மோசே உன்னுடைய அந்த நீ புழுவா நீ கருவா, அந்த முதல்ல அப்படிதானாங்க இருக்கும் வயிற்றுல. அந்த உன்னுடைய அந்த வெரி பிகினிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே எண்ட எழுத பார்த்தான் பிசாசு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வல்லமை விட அவருடைய கரம் நீட்டப்படுமானால் ராபா காபா தானா ராபா லாகா டாரா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த கட்டளை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த லேவி குடும்பத்தாரில் மோசையின் பெற்றோர் இருக்காங்களே, அவங்களும் நினைச்சிருக்கலாம், வேண்டாம் ரிஸ்க், வேண்டாம் நமக்கு இந்த ரிஸ்க். ஆனா ஆமென், எரேமியா சொல்றாரு, நான் எல்லாம் போதும் வேண்டான்னு தான் இருந்தேன், ஆனா வார்த்தை என்ன இருக்க விடல. ஆமென். இருக்க விடாதுங்க. உங்க மேல தேவ திட்டம் இருக்குமானால், கர்த்தருடைய பெரிதான தீர்மானம் இருக்குமானால், அது உங்களை சும்மா இருக்க விடாது. யோசேப்பு தள்ளி விட தானே நினைச்சார், மரியாள தள்ளி விட்டார் ஆண்டவர். இல்ல, நைட்டோட நைட்டா வந்து பேசி இருக்க விடல யோசேப்ப. ரிஸ்க்னு யோசேப்புக்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரியும். எல்லாரும் தப்பா பேசுவாங்க, ஏன்னா அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றவன், நல்லவன் என்று பெயர் பெற்றவன். அப்போ இது வந்து வேண்டாம் ரிஸ்க்.
ஆமென். ஆனாலும் ஆண்டவர் இருக்க விடல. பாத்தீங்களா அவனை? என திட்டம் மேல வச்சிட்டாரு. நமக்கு தெரியாது யாக்கோபு வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்ததின் காரணம் என்னவென்று. ஆமென். யாக்கோபிட்ட கேட்டா சொல்லுவார், அது எங்க அண்ணன் இருந்தா கொன்னுருவான்னு. இல்ல இல்ல யாக்கோபே, வனாந்திரத்தில் உனக்கு இருக்கிற இரக்கத்தை நீ பார்க்கணும். அந்த இரக்கம் தான் என்ன? உன் தகப்பனுக்கு அறிமுகமானவர், உன் தாத்தாவுக்கு அறிமுகமானவர் இதை உன்னோடு உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசே பிறந்ததும், ஆமென், பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு மோசேக்கு எங்க இருந்துச்சுன்னா நைல் நதியில எல்லாரும் தூக்கி போடுறது எதுக்காக? வளர்றதுக்கா? இல்ல, முடிகிறதுக்கு. எத்தனை குழந்தைக்கு தூக்கி போடப்பட்டிருப்பாங்க, அதுல ஒருவன் மட்டும் எடுக்க நினைக்கிறான். எங்க பார்வோன் முடிவை எழுத நினைச்சானோ, சாத்தான் முடிவை எழுத நினைச்சானோ, அங்கெல்லாம் ஒரு பிகினிங்க, ஒரு துவக்கத்தை கொடுத்து 40வது வயசுல பார்வோன் அவனை கொலை செய்ய நினைத்தானா. அங்க 40ல முடிந்திருக்க வேண்டியது மோசேயினுடைய லைஃப். அங்க ஒரு துவக்கத்தை கொடுத்தார். அடுத்து 80வது வயசுல மோசேயை கொண்டே ஆவியானவர் எழுதி வைத்தார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. அப்ப இப்ப மோசேயை நினைச்சிருப்பார், நம்ம கதை முடிய போகுது. இப்பொழுது முட்செடியில தேவன் எழுந்தருளி இருக்கு. எதுக்கு? அடக்காராதனை நடத்துறதுக்கா? மோசே உன் மேல இருக்கிற திட்டம் நிறைவேறாம உன் தீபம் அணையாது மோசே. ஆமென். பார்வோன் உனக்கு ஒரு முடிவை நினைச்சான், அங்கெல்லாம் நான் துவக்கத்தை தந்தது. நீ இதோட முடிஞ்சு நினைக்கும் போது இடத்துல முடிகிறதுக்கு இல்லை. இந்த 80 வருடம் உன்னை காத்து கொண்டு வந்த ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ தேவன் நம்ம ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையா காத்து தப்பு வைத்து கொண்டு வந்தது. நோக்கம் என்ன? வனாந்திரத்தில் காயப்பட்டு அழிந்து போவதற்கா? இல்லை. தேவன் என்னை ஒரு இடத்துல கொண்டு விடுவார் என்றால் அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். 63வது சங்கீதம் தாவீது வனாந்திரத்திலிருந்து பாடுகிறான். ஆனால் அந்த சங்கீதத்தில் ஒரு இடத்துல கூட வனாந்திரத்தை மென்ஷன் பண்ணாம கர்த்தருடைய மகிமையை மென்ஷன் பண்றான். கர்த்தருடைய கிருபையை சொல்றாரு, கர்த்தருடைய வல்லமையை சொல்றாரு. கடைசியில் சொல்றாரு, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நீலம் போல உமக்காய். தேவ பிரசன்னத்தில் அவன் கழிவுறுகிறதை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். நான் எங்க இருக்கிற தாவீதே? ஹலோ டேவிட், தாவீதே நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன்ல, நான் அவருடைய வலக்கரத்தில் இருக்கிறேன். அதனால கர்த்தர் அவனுக்கு பிராமிஸ் கொடுக்கிறார், என் கை அவனோடு உறுதியா இருக்கும். ஆண்டவர் கொடுத்த பிராமிஸ், என் கை உறுதியா இருக்கணும். வனாந்திரத்தில் எடுத்துருவாருல்ல, நான் எங்க இருந்தாலும். ஹல்லேலூயா. அதனாலதான் உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார், மரண வாசலில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஆமென். பயங்கரமான குழியிலிருந்து என்னை, ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை மீட்டவர், சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைத்தவர், ஆமென், கரடியின் வாய்க்கு தப்பு வைத்தவர், என்ன பெலிஸ்தியன் கையிலும் சவுல் கையிலும் விடுவதற்கு அல்ல. பட்டயத்துக்கு தம்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இப்ப இருக்கிறது வனாந்திரம். இப்பொழுது தேவன் கட்டளை இடும்போது தான் இனி சுதந்திரம். ஆமென். சொல்லுங்க, இருப்பது வனாந்திரம், கட்டளை இட்ட பின் சுதந்திரம். அதுவரை சஞ்சரித்து தான் ஆக வேண்டும். ஆனா அந்த இடத்துல நம்ம வனாந்திரமா பார்த்துட்டோம்னா பின்வாங்கிடுவோம். வனாந்திரமா பார்த்துட்டோம்னா பின்வாங்கிடுவோம். யோசுவா காலேபு வனாந்திரமா பார்க்கல. கானானை வேவு பார்த்துட்டு வரும்போது, ஐயோ அங்க அவங்க ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க சொல்லும்போது யோசுவா காலேபு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ஆமென். என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த வார்த்தை, அவர்கள் நமக்கு, அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட
உயிரோட இருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நம்ம இன்னும் அந்த நிழல்ல தான் பார்க்கிறோம். வேற யாருமே அதை பார்க்கல. எல்லாருமே வனாந்திரத்தை பார்க்கறாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் எதை பார்க்கறாங்கன்னா வனாந்திரத்தை பார்க்கல, அந்த நிழல். நீ பாரு, அவங்கள காத்த நிழல் விலகி போயிட்டு, அது விலகினதுனால தான் நாம போய் விசிட் பண்ணினோம், பார்த்தோம். நம்மை காத்த நிழல் நம்மை விட்டு விலகாததுனால தான் வேவு பார்த்துட்டு ஒரு டேமேஜ் இல்லாம திரும்ப வந்தோம். இல்லைன்னா யார் கண்லையாவது மாட்டி இருப்போம். மாட்டி இருந்தா நம்ம போனோமே, யாராவது பார்த்தாங்களா? இல்லை இல்லை. நம்மை காத்த நிழல் விலகல. எரிகோ வேவு பார்க்க போனாங்க, பார்த்தீங்களா? ஆமே. விசுவாசி வீட்டிலேயே போய் தங்கினாங்க. விசுவாசி வீட்டில் தங்கினா காட்டி கொடுத்துருவாங்க. இல்லை, சரி இங்கே போனால் டோர் ஓப்பனாக தான் இருக்கும், ராகவின் ஓப்பனாக போயிடும், அதுக்கப்புறம் சமாளித்து எஸ்கேப் ஆயிடலாம். அத்தனை பேர் வந்தாங்க. அவ சொல்ற, அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, அந்த வாசல்ல அங்க போய் பாருங்க. இல்ல, ஒருத்தன் போய் வீட்டுக்குள்ள செக் பண்ணி பார்த்திருந்தா ஒருத்தருக்கு கூட அந்த புத்தி வரல. ஏன்னா நிழல் விலகல. சத்ரு ஞானியா இருந்தாலும் நமக்கு விரோதமாக எழும்பும் போது அவனை பைத்தியமாக்குகிறவர். சத்ரு பலவானா இருந்தாலும் அவருடைய சபைக்கு விரோதமாக எழும்பும் போது அவனை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறவர். நல்ல கைகளை தட்டி க்ளோரியா பாஷந்தரா பலராபா ரீகபர மலரதனரா. ஆமென். வனாந்தரமா பார்க்கிறவங்க வாயில புலம்பல் இருந்துட்டே இருக்கும். வனாந்தரமா பார்க்கிறவங்க எல்லாம் அவங்க வார்த்தையை நம்பிக்கை இழந்த வார்த்தை. வனாந்தரமா பார்க்கிறவங்க வாயில வர முடியாது, இது அவ்வளவுதான், இது நடக்காது, இது நமக்கு வாய்க்காது. ஆண்டவர் சொல்ற, என்ன 10 முறை சோதித்த ஒருவனும் உள்ள வர மாட்டாட்டார். இப்போ கர்த்தர் கட்டளை இடுகிறார். யாருக்கு? யோசுவாவுக்கு, காலேபுக்கும். யோசுவாவும் காலேபும் அதை சுதந்தரிப்பாங்க. இதான் கட்டளை. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ல நன்மை இருக்கு, காணான் இருக்கு. பட் யாருக்கான கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதோ அவங்க அதை சுதந்தரிப்பாங்க. உன் வனாந்திரம் சுதந்திரமா மாறணும்னா ஆமா, நீ எங்க இருக்கிற? ஆமா ஆண்டவரே, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஆமா, நைல் நதியில போட்ட பிள்ளைகள்ல ஒருவன் மீதியாயிருந்தான், ரெம்னன்ட், அந்த மீதி. ஆமே, டீ குடிச்சிட்டு கொஞ்சம் வைப்போமே மண்டி. எங்க அப்பா அதை அழகா சொல்லுவாங்க, அது யாருக்குமே வேண்டாம் இல்ல. டீ குடிச்சிட்டு வைக்கிற அந்த லாஸ்ட் இருக்குல்ல மீதி, அது யாருக்குமே வேண்டாம். அந்த மீதியை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். உங்க கைகள் கூறுகவில்லை, க்ளோரி, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாத, ஹல்லேலூயா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது. ஹல்லேலூயா. அவங்கள சுதந்திரிக்க தேவன், இதோ நான் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஆண்டவர் பாப்பாருங்க. ஆமென். சில நம்முடைய சூழ்நிலை வனாந்தரம் போல இருக்கும். கொஞ்சம் டிலே கம்மி பண்ணி. ஆமென். ஆண்டவர் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு யாருக்கு கட்டளையிடமோ அவங்களுக்கு கட்டளை இடுகிறார். இதை பெற்றுக்கொள்ளணும், இதை சுதந்தரிக்கணும். ஆமென். அத்தனை பேரையும் கர்த்தர் கொண்டு வந்தது இந்த கானான் என்பது அத்தனை பேருக்கானது. ஆனா 2 பேருக்கு கட்டளையிட்டார். ஆமென். பட்டயத்துக்கு தப்பி மீந்தவர்கள் அநேகர், ஆனா சுதந்தரித்தவர்கள் எத்தனை பேர்? இவ்வளவு கால் எதுக்கு? ஏன் என்ன இந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறார்? ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறார்?
என்ன கைவிட்டாருன்னா அந்த நிழல் விலகி இருக்கும். நிழல் விலகி இருந்தா நம்முடைய முடிவு என்னைக்கோ எழுதப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க. நான் ஒரு மோசையை எதுக்கு இந்த பிறப்பிலிருந்து சொன்னேன்னா நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. மரணத்துக்கும் நமக்கும் எத்தனை ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி இருக்கிறோம். வியாதி, கொரோனாலாம் வந்து பாதிக்கப்பட்டு ஓரளவுக்கு இல்லை, எல்லாருக்கும் வந்துச்சு. டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு பாசிட்டிவ், டெஸ்ட் எடுக்காதவங்களுக்கு நெகட்டிவ். இவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு தெரியும் ஒரு சகோதரி அந்த தெருவில் டெஸ்ட் எடுக்க வராங்கன்னதும் பின்னாடி டோரை திறந்து வெளியே பூட்டு போட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து ஃபேனு லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒரு சகோதரி, நிறைய பேர் கேட்ட அடுத்த நாள் வந்துட்டு எங்களுக்கு நெகட்டிவ். எப்படி நெகட்டிவ்? நாங்கள் டெஸ்ட் எடுக்கல. சிலர் முழிக்கிற மொழிய பார்த்தா நாங்க செஞ்சது இவருக்கு எப்படி தெரியும்? நம்முடைய முடிவு எழுதப்படும்படியான சூழ்நிலை எத்தனை வந்துச்சு. எனக்கு இந்த வனாந்திரத்தில் வச்சிருக்கு அப்படி பார்க்காதீங்க. இரக்கம் தந்து இரக்கம் பெற்றுக்கொண்டே இரக்கம் எனக்கு கிடைக்குது. எனக்கு தெரியும் ஒரு நாள் உண்டு நான் சுதந்தரிக்கும்படியான கட்டளை பிறப்பிக்கப்படுகிற ஒரு நாள். நான் சுதந்தரிக்கும்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நான் சுதந்தரிக்கும்படியான கட்டளை பிறப்பிக்கப்படுகிற நாள் உண்டு. அது வரைக்கும் நான் இந்த வனாந்திரம். ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம், இந்த வார்த்தையை அறிக்கை செய்க, நடத்திடும் பாதைகளோ ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் எனக்காக யாவோ. உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குளோரியா பாஷேதனலரா ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் நம்புறேன்பா, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. சொல்லுங்க, எனக்காக யாவும், எனக்காக சொல்லுங்க. கர்த்தர் கட்டளையிடுவார். இதோ இஸ்ரவேலுக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக போகிறார்கள். கண்ணீருக்கு பலனை காண போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் ஓடி ஏராபாக்காபாலாரா உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. உங்க கைகள் ரேகாபாராபாலாரா ஆமென். உம்மால்
கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று என் தகப்பனாகிய தாவீதினிடத்திலே கர்த்தர் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். நல்ல கவனிங்க. என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னார். ஆனா ஃபுல்லா யுத்தம் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. ஆமென். அவர் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினாலே 3வது வசனத்துல ஃபுல்லா யுத்தம், அதனால தொடங்க கூட முடியல. அப்போ எந்த ஒரு வேலையும் நமக்கு நியமிக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தை நம்ம துவங்குறதுக்கு கூட என்ன தேவைன்னா ஒரு இளைப்பாறுதல் தேவை. இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, அடுத்த வார்த்தை இடையூறு இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆமென். தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடும் போது இடையூறு எல்லாம் மாறுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயம் செய்யலாம் நினைக்கும் போது இடையூறு, செய்யலாம் நினைக்கும் போது இடையூறு. ஆமென். இவங்க பிரச்சனையாவே இருக்கிறாங்க. தேவன் கட்டளையிடும் போது தான் அந்த பிரச்சனையை மாறுகிறது. தேவ பிள்ளைங்க அதுதான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த காரியம் செய்யணும்னு ஆசைப்பா, இப்படி நடத்தணும்னு ஆசைப்பா, ஊழியத்தில் இந்த காரியம் இப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்பா, குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு ஆசை. ஆனால் இடையூறு, ஒரு காரியத்தை செய்யலான்னு வரும்போது இடையூறு யார் மூலமாவது வருது. வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கடைசி வரை நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆண்டவரே. என் லைஃப் ஃபுல்லாவே நான் வேற ஒண்ணுமே செய்ய முடியாதா? என் வாழ்க்கையில் என்று, என் குடும்பத்துக்கு என்று, ஆமென், என் எதிர்காலத்துக்கு என்று, என் பிள்ளைகளுக்கு என்று நான் எதுவுமே செய்யக்கூடாமல் போய்விடுவேனா? நான் கடைசி வரை யுத்தம் பண்ணிட்டே தான் இருக்கணுமா? ஒவ்வொரு பிரச்சனையோடு என் வாழ்க்கையை போராட்டமா தான் இருக்கும் ஆண்டவரே. எதுவுமே என்னால் செய்ய முடியாதா? நான் ஆசைப்பட்டது ஒண்ணுமே எனக்கு செய்ய முடியாதா? என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய முடியாதா? பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியாதா? ஊழியத்துக்கு எதுவுமே செய்ய முடியாதா என்ற வேதனையோடு, கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தையை கவனிங்கள். இந்த இடையூறு மாறணும்னா ஒரே ஒரு காரியம் நடக்கணும். கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடணும். கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட எந்த இடையூறும் மாறும். ஆகையால் ஆண்டவர் சொன்னார்ல, அதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த இடையூறு மாறினாலே நமக்குள்ள செய்யணுங்கிற வேகம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்ய முடியாம, ஆமென், விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். தாவீதுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கினார். ஆனா யுத்தம் ஜாஸ்தியா இருந்தது உண்மைதான். ஆண்டவர் பூரணர், பாதி கிடையாது. தாவீதுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கினவர் பிள்ளைக்குள்ள, சாலமோனுக்குள்ள செய்கை உண்டாக்கினார். கம் ஆன் சர்ச், கைகளை தட்டி ஆமென். தாவீதுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்கிட்டார். ஆலயம் கட்டணுங்கிற விருப்பத்தை உண்டாக்கிட்டார். ஆனா தாவீதுக்கு லைஃப் முடிஞ்சது, விருப்பம் முடியல. விருப்பத்தை உண்டாக்குறது யாரு? கர்த்தர். பிலிப்பியர் 2 இருக்கிற விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். ஆமென். ஆனா விளக்க கட்டளையிட்டார். அதுதான் சாலமோன்.
இப்ப சாலமோனை கொண்டு. ஆமென். அதனால தான் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த போது ஆமென், சாலமோன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தகப்பன் தாவீதுக்கு வாக்கினாலே சொன்னதை ஆமென் என் வாழ்க்கையில கரத்தினாலே ஆமென் 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 சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விருப்பத்தை உண்டாக்குறாரா? விருப்பத்தை உண்டாக்குறாரா? ஐயோ எனக்கு வயசாகுது, என் ஓட்டம் முடிஞ்சிருமா? பயப்படாதீங்க, உங்க காலத்தில் செய்ய வேண்டியதை உங்க காலத்தில் செய்வார். அப்படி இல்லை, ஆனா விருப்பத்தை உண்டாக்கிட்டாரா அது தலைமுறையின் இடத்துல தொடரும், தலைமுறையின் இடத்துல தொடரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த இளைப்பாறுதல் காலம் வரும் வரைக்கும் சாலமோன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் நல்லா வாசிக்கும். அதோனியா என்பவன் எழும்புகிறான். அப்சலோமுக்கு பிறகு பிறந்தவன். அப்சலோம் மரித்து விட்டான், அதன் பிறகு பிறந்தவன் தான் அதோனியா. இந்த அதோனியா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த ஸ்தானத்தை சொந்தமாக்க என்ன செய்யணும் அதெல்லாம் செய்கிறான். அதோனியா இத்தனை காரியங்களை அவன் செய்து செயல்படுத்தின போது அதனுடைய 7வது வசனத்தை 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிங்க. ஆகீக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். நல்ல கவனிங்க. இப்பெல்லாம் சாலமோன் இந்த பக்கம் அதோனியா, ஒரு பக்கம் அப்சலோம் மாதிரி ரொம்ப அழகுள்ளவன், ஞானவன், தந்திரமுள்ளவன். அவன் தனக்கு முன்னே ஓட ஆட்களை சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் சாலமோன் அவரே சொல்றார், நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஸ்தானம் யாரு? இவங்க 2 பேரும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறாங்கன்னு வைங்களேன், யார் எடுப்பாங்க? ஆமே. ஒருத்தங்க பயோடேட்டால எல்லாமே இருக்கு, இன்னொரு பயோடேட்டால பேர் மட்டும் இருக்கு, கீழே ஃபுல்லா போக்குவரவு அறியாத. பயோடேட்டா எப்படி எழுதணும்னு கூட அதை கூட காப்பி பண்ணி தானே எழுதிட்டு இருக்கிறோம். போக்குவரவு இவன் தான் உலகத்திலே பெரிய ஞானியா கர்த்தர் மாற்றினார். இவன் ஞானியாய் பிறந்தவன் அல்ல, தேவனால் ஞானியாய் பிறப்பிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி இல்லாதவைகளை வரவழைப்பவரே. ஆமென் ஆமென். இப்ப பாருங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது பட்சேபாள் வந்து பேசுறாங்க, ஒவ்வொருத்தரா வந்து பேசுறாங்க, இடைப்பட்டாங்க. நான் தீர்க்கதரிசி வந்து பேசுறார். ஆனா அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கிறது வரைக்கும் சாலமோன் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆண்டவர் நேத்து தான் காட்டி தந்தார் அமைதி. அதோனியா இவ்வளோ பிரச்சனை பண்றதுனால சாலமோன் டென்ஷன் ஆகவும் இல்லை, அவனும் குறுக்கோள் ஒண்ணுமே போகல, ஒண்ணுமே போகல. அப்பதான் ஆண்டவர் சமூகத்துல இருந்து, ஏன் ஆண்டவரே இவன் ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல, ஆனா அவனுக்கான டைம் வரும்போது அவன் உயர்த்தப்பட்டானே, இதுக்கு பின்னாடி இந்த ரீசன் என்ன? ரீசன் ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் காட்டி தந்தார். அவன் அமைதியா இருந்தான். எப்படி ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு அமைதியா இருக்க முடியும்? ஒருத்தங்க தனக்கு துரோகம் பண்றாங்க, வஞ்சித்து தன் காரியத்தை எல்லாம் எடுக்க பார்க்கறாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் எப்படி ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு அமைதியா இருக்க முடியும்னா, ஆண்டவர் அப்படியே ஒரு வெளிச்சத்தை காட்டி தந்தார். என்னவென்றால் அவங்க அப்பா இன்னும் உயிரோட இருக்காங்க. ஆமென். தரேமா. ஆமென். எனக்கு யுத்தம் பண்ற ஒரு அப்பா இருக்கிறார். எனக்கு சொன்னது அவர்னா என்னை கொண்டு வர உட்கார வைப்பார்.
தாவீதுன்னு உயிரோட தான் இருக்கு. அவன் நானே எனக்காய் நான் செஞ்சிட்டு இருப்பேன்னா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறத நான் மறுக்கிறேன் என்றும் அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லு. தாவீது இத்தனைக்கும் படுக்கையில் இருக்கிறான், அவனால எழும்ப கூட முடியாது. அப்படி இருந்தும் எனக்கு அப்பா இருக்கிறார், பார்த்துப்பார். படுக்கையில் இருக்கிற தன் தகப்பன் பார்த்துக் கொள்வார் என்று சாலமோன் நினைப்பார் என்றால், சிங்காசனத்தில் இருக்கிறவர் எத்தனை அதோனியாக்கள் எழும்பினால் என்ன, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிப்போடு ஆமென். எத்தனை அதோனியாக்கள், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஹalleluya. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். ஓரபா சந்தரபா கவலரா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya. சாலமோன் இந்த ஸ்தானத்துல ஹalleluya. ஆமா, ஏன்னா சாலமோன் சொல்றார், எனக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்க காரணம் எங்க அப்பா யுத்தம் பண்ணாங்க, எங்க அப்பா யுத்தம் பண்ணாங்க. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா? ஆண்டவர் யுத்தம் பண்ண எல்லாரும், மற்றபடி யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடி ஏற்றுவாங்க. இவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போதே கொடியை ஏற்றிடுவார். அதன் அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஜெயம் என் பக்கம் தான். ஹalleluya ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஆமென். ஜெயம் பக்கம் தான். யுத்தம் நடக்கும், யுத்தம் நடக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அதான் மோசே, நீ ஏன் முறையிடுற, கொஞ்சம் சும்மா இரு, சும்மா இரு. பிரச்சனை வரும்போது நாம நம்ம பார்க்கிறோம், பிரச்சனை வரும்போது நாம அவரை பார்க்கணும். அதான் யோபு சொல்றார், ஒண்ணுமே இல்லை, ஒரு ஓட்டு துண்டை வச்சுட்டு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி மூடி. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? உங்க நீதியை வச்சு சொல்றீங்களா? உங்க ஜெபத்தை வச்சு சொல்றீங்களா? உங்க பரிசுத்தத்தை வச்சு சொல்றீங்களா? நீங்க கொடுக்க காணிக்கையை வச்சு சொல்றீங்களா? உங்க விசுவாசத்தை வச்சு, எதை வச்சு சொல்றீங்க? அவர் உயிரோடு இருக்கிறார், அதை வச்சு சொல்றேன். என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார், அதை வச்சு சொல்றேன். எனக்கு குறித்திருக்கிறதை. ஓகே, ஒரே கேள்வி. இயேசு உயிரோடு இருக்கிற நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். எத்தனை அதோனியாக்கள் எழும்பினால் என்ன, அந்த அதோனியா சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஆமென். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் இந்த அதோனியா பட்சேபேலை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவான். வாசியுங்கள். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும், ராஜ்யம் என்னுடையதா இருந்தது என்றும், நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு. தடையாய் நிற்கிற அநேக அதோனியாக்களை தாண்டி உங்களுடையது உங்க கையில வரும்படிக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். தடையாய் நிற்கிற அநேக அதோனியாக்களை தாண்டி உங்களுடையது உங்கள் கைகளில். விசுவாசிக்கிறவங்க worship him, worship him. ராபா காமாலா கதனரா ஏ படரலரா. நான் நம்புறேன்ப்பா, சொல்லுங்க. நான் நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. ஹalleluya. நீதியும் ஞானமும் ஆனவரே இயேசுவே நீரே. ஹalleluya. நீதியும் ஞானமும் ரகபதனரே இயேசுவே நீரே. அற்பமான அற்பமான glory.
கபதனரா ரிகமலரே அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றேன். ஹல்லேலூயா. சொல்லுமா, ராஜா நீ செய்த நான் அப்படியே முழங்கால் படிடலாமா? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஓ மேலானது தயவால். முழங்கால் பட முடியலைன்னா எழுப்பி நிற்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி இருந்துக்கோங்க. ஆமென். ஆண்டவர்ட்ட ஒண்ணே கேட்க போறோம். எனக்காக இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. எனக்காக இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. நான் சுதந்திரிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் மாற என் வாழ்க்கையில சில காரியத்தை ஸ்டார்ட் பண்ண கூட முடியலப்பா. ஒரு பிரேயர் செல்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இடையூறு, யாரோ ஒரு தடை, ஏதோ ஒரு இடையூறு. இதெல்லாம் மாறணும்னா ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதலை நீங்க கட்டளை இடும்போது மாறும். ஆமென். சாலமோன் சொன்னாரு, சுற்றிலும் சுற்றிலும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். அதனால இதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன், இதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். ஆமென். செய்ய வேண்டும் என்று இருந்தார், செய்து முடித்தார். காரணம், அந்த விருப்பத்தை துவங்கினது கர்த்தர். தாவீதுக்குள்ள விருப்பத்தை துவங்கி சாலமோனுக்குள்ளே செய்கையை நடப்பித்தவர். ரபலகவராதனரே ரீபலமரா சந்தரே. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் இந்த காரியம் வாய்க்கப்பட, ஆண்டவர் இந்த காரியத்தில் இருக்கிற இடையூறு, உங்க வாழ்க்கையில என்ன காரியம் ரொம்ப தடையா இருக்குது, அதோனியாக்களை மாதிரி சிலர் தடையா நிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு இளைப்பாறுதலை தாங்கன்னு கேளுங்க. அவங்களுக்குரியது அவர்களை தாண்டி உங்க கிட்ட வரும், அவர்களை தாண்டி உங்க கிட்ட வரும். நமக்காய் நீதி செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்காய் யுத்தம் பண்ணுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம விசாரிக்கிற ஒருவர், நமக்காய் கட்டளையிட்டவர். ரபாமாமரே செலரே ரிகபலரா சந்தனரே ரிபலபரா சந்தனரே ரிகடராலரே ரிமமரோ சலரே தனரே லரா. ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்தி முடியல, ஆனா ஆண்டவர் இதுல ஜெபிக்க ஏவனதுனால நான் இங்க செய்தியை ஸ்டாப் பண்ணிட்டு ஆமென் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு சாலமோனுக்கு செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார், நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். போக்குவரவு அறியாத ஒருவனை கொண்டு கர்த்தர் இத்தனை காரியங்களை செய்ய வேண்டிய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் என்றால், சகோதரா சகோதரி, உன்னிடத்தில் இருக்கிற இல்லாய்மை ஒரு தடை அல்ல, உன்னிடத்தில் இருக்கிற குறை ஒரு தடை அல்ல. கர்த்தர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். Shaba kaba raba laba dana raba sheba raba la radana raha rikaba raba la radana raha hantarelere. இடையூறு மாறுவதாக, இடையூறு மாறுவதாக, தடைகளை தாண்டி உங்களுக்கான நன்மை கிடைப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். ஊழியத்தில், குடும்பத்தில், எதிர்காலத்துக்கு என பிள்ளைகளுடைய காரியத்துக்கு என தடையாய் நிற்கிற அத்தனை இடையூறும், அத்தனை இடையூறும் ரீகபாலரவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்குவதாக, நீங்குவதாக, நீங்குவதாக. ரீகபாரபா சந்தரபலரா ஓ ரிபலரா. ஒண்ணுமே செய்ய முடியாம நிக்கிறேனேப்பா, பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியாம நிக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிற பெற்றோரே, உங்களுக்காக கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக. ரிபலபதனரா சந்தரபகபலரா ரீகபலரமமுரோ ரேமமலரதனரா சந்தடரலரா ரீபலராதனராலராதனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓ ஆண்டவரை பார்த்து சொல்ல, உண்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் இயேசையா. உம்மை
உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன், உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன் இயேசையா. உலகமோ நிலையில்லை, உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ சார்ந்து கொள்ள இடமில்லை. ஆமென். நித்திய கன்மலையே, நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, அரணான கோட்டையே, ஆமென். ஆனம்பு கேடகமே, சிகிடகே நித்திய கன்மலையே, கன்மலையே, ஹalleluya. ஆமென். அரணான கோட்டையே, ரகடரபலரா ரேமலரதரரா சந்தடரபலரா, ஹalleluya. உம்மை என்றோ உம்மை என்றும் நம்பியுள்ளேன். Glory Jesus. வெட்கப்பட்டு, ஆமென், வெட்கப்பட்டு, வெட்கப்பட்டு போக விட மாட்டான், வெட்கப்பட்டு போக விட மாட்டான். ஓரா பலகவதனர். உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை நம்பி இருக்கிறப்பா, உங்களை நம்பி இருக்கிறப்பா. ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறப்பா. அப்படியே பேசுங்க, அப்பா கிட்ட கெஞ்சுங்க, ஆண்டவர்கிட்ட. அப்பா, அப்பா, தானியேல் சொன்னானே, நான் நீதியை நம்பல, உங்க இரக்கத்தை நம்புறேன். என்னை தப்பி விடுவித்து என்னை மீதியா வச்சிருக்கிறீங்க. எனக்கு நீங்க இளைப்பாறுதல கட்டளையிடுவீங்க, எனக்கு நீங்க இளைப்பாறுதல கட்டளையிடுவீங்க. நான் நம்புறேன் உங்களை, நான் நம்புறேன் உங்களை. ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. உங்களை நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன்ப்பா. உம்மைதான் நம்பி வாழ்கிறேன். உம்மைதான் சார்ந்து ஓரி கவவலரா. ஓ, இந்த உலகம் நிலை இல்லையே, உலகமோ நிலை இல்லை, உலகமோ சார்ந்து கொள்ள. கமான், ரெண்டு கைகளை உயர்த்தி நித்திய கன்மலை, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. ஒரு விசை கூட நித்திய கன்மலையே, ராகவலரா சேமரவலரா. இயேசுவே, தகப்பனே, ராஜாவே, ஹalleluya. சொல்லுங்க, உம்மை என்றும் நம்பியுள்ளே. வெட்கப்பட்டு போவதில்லை.
வெட்கப்பட்டு போவதில் நான் வெட்கப்பட்டு. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. எங்களுக்கான கட்டளையை பிறப்பிக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக, எங்களுக்கு வேண்டிய கட்டளைகளை பிறப்பிக்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை பெரியதப்பா. இந்த 3 நாட்கள் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பிரசனத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைப்பட்டீர். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் காரியங்கள் வாய்க்கப்பட, ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் உருவாக்கின விருப்பம் அது செய்கையாய் மாற, எங்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலை நீர் கிருபையாய் கட்டளையிட போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லா இடையூறுகள் மாறுவதாக. சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எத்தனை அதோனியாக்கள் தடையாய் நின்றாலும் அவர்களை தாண்டி எங்களுக்கான நன்மைகள் எங்கள் கைகளில் வர பண்ணுகிற தேவனை அப்ப அப்படியே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்து சாட்சியாய் நிறுத்துவீராக, சாட்சியாய் நிற்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்திக்க ஆண்டவரே, ஆண்டவரே, நெடுநாள் பிரச்சனைகளை ஆண்டவரே, நிம்மதி இழந்து, தூக்கத்தை இழந்து, வேதனை இழந்து, ஆண்டவரே, கண்ணீரை மட்டும் உணவாக்கி கொண்டிருக்கிற சில உள்ளங்கள் உண்டு தகப்பனே. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொன்னவரே, அந்த கண்ணீரின் பலனை காண பண்ணி சாட்சியாய் நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூர இடங்களிலிருந்து அநேகர் வந்திருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்புங்க. நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க. சாட்சியாய் கொண்டு வாங்க கர்த்தாவே. ஆன்லைன் மூலமாய் மற்ற தொலைக்காட்சி மூலமாய் இதில் இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் நல்லவர். சில பலவினருக்காய் செபிக்க வச்சிங்க, கிருபையா இறங்கி விடுவியும் காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காய் செபிக்க வச்சிங்க, சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சாட்சியை கேட்க பண்ணுங்கப்பா. சில சாட்சிகளை கர்த்தாவே நீர் சொல்ல வச்சிங்கப்பா. மகிமை எல்லாம் உமக்கு. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.